குங்குலிய கலைய நாயனார் வரலாற்றை தற்பொழுது பார்க்கலாம். குங்குலி கலைய நாயனார் அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றான திருக்கடவூரில் பிறந்தவர். திருக்கடையூரில் இறைவன் மார்க்கண்டேயனுக்கு வரமளிக்க யமனை வதம் செய்த கதை அனைவரும் அறிந்ததே. இந்த அட்டவீராட்டான தலத்திலே கலையர் என்னும் பெயருடைய அந்தண குலத்தில் பிறந்த சிவபக்தர் நம்முடைய குங்குலி கலைய நாயனார். இவர் சிவபக்தி மிகுந்தவர். அதனுடன் இவர் இறைவனுக்கு குங்குலியத்தை அளிப்பதை, குங்குலிய புகை போடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். குங்குலியம் என்பது நம்முடைய சால் அல்லது ஆச்சா மரம் என்று சொல்வார்கள். இந்த மரத்தினுடைய பொடி, அதிலிருந்து வரும் ஒரு பொருள் மிகுந்த வலிமை வாய்ந்தது. சாம்பிராணி போன்று தூபங்கள் ஆகிய தூபங்கள் ஏற்றுவதற்கு உரியது. நம்முடைய குங்குலிய கலைய நாயனாரும் இந்த தூபம் போடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். தூபம் போடுவது என்பது சைவ மதத்திற்கோ வைணவ மதத்திற்கோ மட்டும் பொருத்தம் அல்ல. இந்த குங்குலியம் அல்லாது சாம்பிராணி அல்லது அகில் போன்ற புகைகளை போடுவது இஸ்லாமிய மதத்திலும் உண்டு, கிறிஸ்துவ மதத்திலும் உண்டு. கிறிஸ்துவ மதத்தில் புகை போடுவதற்கு பலிபீடம் அமைக்கக்கூடியதாக ஒரு வரலாறு உண்டு. ஆகவே இந்த தூபம் போடுவது என்பது ஒரு மிக சிறந்த ஒரு வழிபாடு என்று நாம் கொள்ளலாம். இந்த நம்முடைய கலைய நாயனாரும் குங்குலியத்தை அளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். சிவபக்தியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் தூபத்தை காட்டினார். தூபம் சமர்ப்பயாமி என்று சொல்வார்கள் இறைவனுக்கு. அவ்வாறு இந்த தூபம் போட்டு கொண்டிருக்கும் பொழுது இறைவன் எப்பொழுதுமே திருவிளையாடல் புரிவதில் மிகுந்த சாமர்த்தியம் அல்லவா. ஆகவே இவருடைய பெரிய செல்வம் குறைந்து 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 அவர் மிக ஏழ்மையானார். அந்த காலத்திலேயே கணவன் மனைவி மட்டுமல்ல, உற்றார் உறவினர் ஆகிய அனைவருடனும் சேர்ந்து வாழ்வது வழக்கமாக இருந்தது. இவர் ஏழ்மைப்பட்டார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஏழ்மையின் வசப்படலானார்கள். ஓரளவிற்கு ஒரு நாள் ஒரு வேளை உண்டியை மட்டுமே உண்டு கொண்டிருந்தார்கள். மிக மிக வறுமை. அவ்வமயம் நம்முடைய கலைஞருடைய மனைவியார் இந்த பசி துன்பத்தை பொறுக்க மாட்டாமல் அவர் தன்னுடைய தாலியை, அதாவது மாங்கல்யத்தை எடுத்து, அது மட்டும்தான் மிஞ்சி இருந்தது, அதனையும் நம்முடைய கலையனார் அவர்களிடம் அளித்து, ஏதேனும் நெல் பொருள் வாங்கி வாருங்கள், அனைவரும் பட்டினி பசியோடு இருக்கின்றார்கள் என்று கூறினார். கலையனாரும் அந்த மாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆள் ஒரு பொதி என்பது ஒரு கட்டாக ஒன்றை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். உடனே அது என்ன என்று கேட்டார். அவர் குங்குலியம் என்று கூறினார். உடனே என்னுடைய பொண்ணுக்கு குங்குலியம் தருவீர்களா என்றார். அவர் வாணிகர், எந்த பொருளை கேட்டாலும் கொடுப்பார். அவர் உடனே சரி என்று கொடுத்து விட்டார். அந்த தாலியை அவரிடம் அளித்து இவர் அந்த பொதி மூட்டையை எடுத்துக்கொண்டு போய் மிக மிக சந்தோஷத்துடன் எடுத்துக்கொண்டு போய் கோயிலினுள் அறையில் வைத்து இன்னும் பல நாட்களுக்கு நாம் தூபம் போடலாம் என்று மகிழ்ந்தார். இவர் புகைத்து கொண்டே இருந்த அன்று நல்ல தூபத்தை ஏற்றினார். இரவு ஆயிற்று. இவர் தூங்கிவிட்டார். வீட்டிலே பசி பட்டினி என்பதனை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. ஆனால் இறைவன் அவ்வாறு எண்ணி இருப்பாரா? அவர் குபேரனை அழைத்து அவருடைய சங்கநிதி பதுமநிதி
அனைத்து பொருட்களையும் அளிக்குமாறு அவர்கள் வீட்டில் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அடுத்து அனைத்து செல்வங்களையும் அவர் அளித்தார். உணவுப் பொருட்களை வாரி வழங்க மகாலட்சுமியிடம் கேட்டுக்கொண்டார். ஆகவே அனைவரும் அவரவர்களுக்கு உரிய செல்வத்தை அங்கே சேர்த்து விட்டனர். நாம் குசேலர் புராணத்திலே பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு அவர் ஒரு பிடி அவல் கொடுத்தாராம். ஆனால் வறுமையுற்றதை பற்றி அவர் கூறவே இல்லை, மனதிலும் நினைக்கவில்லை. ஆனால் கிருஷ்ணர் அந்த அவலை உண்டவுடனே நினைத்தாராம், இந்த நெல் இந்த இடிபடும் போன்று இவர் இந்த துயரத்திலே இடிபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த அவலே காட்டுகிறது என்று அவருக்கு அவருடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது அனைத்து பொருட்களையும் அவருடைய மனைவி சுசீலையிடம் கொடுத்து பொண்ணு பொருள் அனைத்தையும் கொடுத்தார் என்று நாம் கதை பார்க்கலாம். அதை போன்று இவருக்கும் இவர் வீட்டிலும் அனைத்து பொருட்களும் நிறைந்தன, நல்ல செல்வ சம்பத்துக்கள் நிறைந்தன. இவர் கனவிலே இறைவன் வந்து, நீ பசியோடு இருக்கின்றாய், வீட்டிற்கு போய் பால் அமுதம் அருந்து என்று கூறினார். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. வீட்டினிலே அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. இருந்தாலும் இறைவன் கட்டளை அல்லவா, ஆகவே அவர் அப்படியே சென்றார். சென்று பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரே திகைப்பு, இதென்ன இவ்வளவு பொருள் எல்லாம். உடனே அவர் மனைவி சொன்னார், இறைவன் இதனை எல்லாம் அளித்தார் என்று. ஒரு தூபம் போட்டதற்கு இறைவன் இத்தனை செல்வத்தை கொடுத்தார் என்று மனமகிழ்ந்து மிக அத்துடன் அவர் தன்னுடைய சிவப்பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு செய்து சிவப்பணியில் இருக்கும் பொழுது திருப்பனந்தாள் என்ற ஒரு ஊர் தஞ்சை மாவட்டத்திலே உண்டு. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் திருப்பனந்தாள், அது ஒரு சைவ மடமும் உள்ள ஒரு இடம். இந்த திருப்பனந்தாளில் கைலாசநாதர் கோவிலில், நம்முடைய திருப்பனந்தாள் கோவிலிலே, கைலாசநாதர் கோயிலிலே ஒரு பக்தை, அவள் பெயர் தாடகை. நாம் ராமாயணத்திலே கேட்ட தாடகை அல்ல, இவர் மிகுந்த சிவபக்தை. இவர் ஒரு நாள் இறைவனுக்கு மாலை சூட்ட மாலையை எடுத்துக்கொண்டு சென்றார். மாலை அணிவிக்கும் பொழுது அவர் உடை சிறிது நழுவியது. ஒரு கையால் உடையை பிடித்து கொண்டார், இன்னொரு கையால் அவரால் அந்த மாலையை இட முடியவில்லை. ஆடையை பிடித்து ஒரு கையில் பிடித்தாலும் இறைவன் பற்று விடாதவன் அல்லவா, அவன் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை அல்லவா. அவன் தன்னுடைய கழுத்தை சிறிது சாய்த்து அந்த மாலையை வாங்கி கொண்டார். அதில் இருந்த அந்த சிவலிங்கம் எப்பொழுதும் சாய்ந்து கொண்டே இருந்தது. சோழ மன்னர்கள் இதை பார்த்து, என்ன இந்த லிங்கம் இவ்வாறு சாய்ந்து கொண்டிருக்கிறதே, இதனை ஏதேனும் செய்யலாமா என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களால் யானை, குதிரை அனைத்தையும் கொண்டு இழுத்தாலும் அதனை நேராக நிமிர்த்த முடியவில்லை. காரணம், இறைவன் படைக்கு அஞ்சியவன் அல்லவா. இதனை கேள்வியுற்றார் நம்முடைய கலையநாயனார். உடனே அவர் திருப்பனந்தாள் சென்றார். திருப்பனந்தாள் சென்று அவர் எந்த படையையும் அவர் சேர்த்து கொள்ளவில்லை. கயிற்றை தன்னுடைய கழுத்திலே கட்டி கொண்டார். இறைவன் மீது இன்னொரு கயிற்றை, அதே கயிற்றை சுற்றி இழுத்தார். இவர் இழுக்க 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 அந்த லிங்கம் நேராக நிமிர்ந்தது. இந்த இறைவன் ஒரு அடியார்க்காக பல படைகள் செய்த ஒன்றை தன்னுடைய அருளால் செய்ததனை ஏற்றுக்கொண்டு அவர் நிமிர்ந்தார் என்று புராணம் சொல்கிறது. இன்றும் பார்த்தோமேயானால் கைலாசநாதர் கோயிலிலே அந்த லிங்கத்திலே அந்த கயிறு கட்டிய தழும்பு இன்றும் காணப்படுகிறது என்று கூறுவார்கள். இந்த கலையனாருடைய புகழ் மென்மேலும் பரவியது, சிவத்தொண்டும் பரவியது. அப்பொழுது அந்த இடத்திற்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அருகிலே அவருடைய ஊருக்கு வந்திருந்தார்கள். இவர் இந்த திருப்பனந்தாளிலிருந்து தன்னுடைய ஊரான திருக்கடவூருக்கு சென்று விட்டார். அதன் அருகே அவர்கள் வருவதை கேள்வியுற்று
இவர் அவர்களை சென்று வணங்கி பணிவோடு தன்னுடைய இல்லத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பல தொண்டுகளை செய்தார் என்றும் நாம் அறிய முடிகிறது. ஆகவே நம்முடைய அடியார்க்கு அடியார், அதாவது மிகப்பெரிய அடியவர்கள் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் என்று கூறுவார்கள். அவர்கள் பல 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 நன்மைகள் செய்து அவர்கள் உய்வடைந்தார்கள். ஆனால் தூபம் ஏற்றி இறைவனை வணங்கி அதனால் உய்வடைந்தவர் அடுத்து அன்பே சிவம் என்பது போல சிவத்தையே அவர் நிமிர்த்தினார் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கலைய நாயனார் அதன் பிறகு மிக சிறப்போடு தன் பல சிவத்தொண்டு புரிந்து நற்கதி சேர்ந்தார் என்பது கதை. இந்த குங்குலிய கலைய நாயனார் குரு பூஜை ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்து அன்று வருகிறது. இன்றும் அவருடைய புகழ் மங்காது. குங்குலியம் என்ற பொழுதே குங்குலிய கலைய நாயனார் வரலாறு தான் அனைவருடைய நெஞ்சிலும் நீக்க வர நிற்கிறது. சிவத்தொண்டு வாழ்க, இறைவன் புகழ் வாழ்க.